அதான் இருக்கு. நல்லாவே இல்ல. பரவாயில்ல. ஐ லைக் யுவர் ஹானஸ்டி. இன்னொரு கண்ணாடி வச்சிருக்கேன். யார் 100 ரூபாய்க்கு நம்ம வித்தாங்க. அப்படியே ஃபுல்லா கவர் ஆகிக்கிறோம். ஓ இந்த ஸ்கீ காகல்ஸ் மாதிரி இருக்குமே அதுவா? ஸ்கீ காகல்ஸ் மாணிக்கு. ஆமா, அதை போட்டு தான் வண்டி ஓட்டிட்டு இருக்கோம். வெயில் சரியான வெயில். இதுல இருந்து ஸ்கூல் காலேஜ்ல நடந்த ஃபன்னி கதைகள்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே டிரான்சிஷன் போகும். குரூப்ஸ் உங்க ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட போவீங்க கிரிக்கெட்? வீக்லி ஏரியா ஃப்ரெண்ட்ஸோட விளையாட போவோம். பாக்ஸ் டோர்னமெண்ட், த்ரோ டோர்னமெண்ட் அந்த மாதிரி நடக்கும். பாக்ஸ் டோர்னமெண்ட் போவோம். அதுக்குன்னு பிராக்டிஸ் விளையாட்டு போவோம். டென்னிஸ் நாங்க எப்பயுமே ஸ்டெம்பர் பால் தான் ஆடுவோம். ஸ்டெம்பர் பால் தெரியுங்களா? ஸ்டெம்பர் பால் நீ கூட போடுவியே. நானே ஒரு காலத்துல பெரிய பவுலரு. ஆமா, பால் இங்கனக்குள்ள வரும். சரி ஓகே, நோ பால்னு விளையாட நேரா ஸ்டெம்ப்ல போட்டு முடியும். என்ன இருக்கும் அரேஞ்ச் பண்ணுவீங்க. அது ஏன்டா ஸ்டெம்பர் பால் தெரியும்ல எனக்கு கேக்குறியோ? ஃபர்ஸ்ட் இயர்ல பயோடெக்னாலஜி டீம்னே தனியா அவனை வச்சிருந்தோம்டா. மெல்ல டிகிரேட் ஆகி கடைசியில ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. எல்லாம் உங்களுக்கு இன்டர்நெட் கொடுத்துருக்க கூடாது. ஃபர்ஸ்ட் இயர் மணிக்கு லேப்டாப் அலோடு இல்லைன்னு பிடிச்சி உட்கார வச்சுக்கணும். காலேஜ் நெட்ல போய் பேசுங்கடான்ட்டு. தெரிஞ்சு நம்மளே போன் வச்சுக்கலான்றது வந்துருச்சுல. நம்ம அதுவும் நான் தான் இனிஷியேட் பண்ணி விட்டேன். இனிஷியேட் பண்ணது, மாட்டினது, எல்லாத்துலயும் எக்ஸாம்பிள், எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள். இப்படி பண்ணா மாட்டிக்குவோம், இப்படி பண்ணா இது பண்ணிக்குவோம். எல்லாத்துக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு ஓட்ட போன் வச்சிருந்தேன், ரெட்மி. எப்ப நம்ம பிரம்மபுத்திரா போனப்போ எடுத்துட்டு வந்தியோ? இல்லடா, நம்ம ஃபர்ஸ்ட் நார்மலா போனோம். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் மட்டும் பிரம்மபுத்திரா துரத்தி விட்டாங்க. அப்பெல்லாம் போன் இல்லன்ட்டு. அப்ப வந்து நம்ம உட்காந்து நான் இந்த சார்லி புத்து விளையாண்டுட்டு இருப்போம். GTA விளையாண்டு இருப்போம். சார்லி புத்து பாட்டு ஐ நோ தட் ட்ரெஸ் இஸ் கம் அப் பெர்ஃப்யூம் ரிக்ரெட்னு பாட்டு பாடிட்டு இருப்பேன். ஃபர்ஸ்ட் இயர்ல தான் நீ உட்காந்து பேர் என்ன ஷான் மெண்டிஸ். அதான் ஃபர்ஸ்ட் இயர்ல நமக்கு போன் அலோடு இல்ல. சாம்பிள் காட்டுறேன் உங்களுக்கு, சாம்பிள். தங்கமான மனுஷன், அவனே தங்கமான மனுஷன். அது கத்த விட்டோம். நம்ம மேலேயும் தப்புதான் சார். நாங்க அங்க போறோம் சார். இல்ல வேணாம், நான் திருப்பி இங்க வரேன். இல்ல சார் அங்க வேணாம், திருப்பி இங்க வரேன். இங்க உங்களுக்கு ஒரு அளவுக்கு மேல மரியாதை கிடையாது. கண்டு ஐட்டியா தோத்துட்டே வந்தா தெரியுமா? நர்மதா வந்து வெளியே வந்து சிங்கிள் ரூம் கொடுத்தாங்க பண்ண வேலை வந்த உடனே அவன் என்னைக்கு உழப்பாம இருந்திருக்கியா சீரியஸ். என்ன பொறுத்த வரைக்கும் நான் 4 இயர்ஸ் ஹாஸ்டல் லைஃப்ல நர்மதா பெஸ்ட். ஃபைனல் இயர்ல வந்துட்டு அந்த ஹரிஷ் அது நான் பண்ண வேலை. பட் அதான் அது நான் பண்ண வேலை. நான் நர்மதா கடைக்கு பேக் வருவோம். ஃபர்ஸ்ட் அதான் எல்லாரும் ரூம் கேட்டோம். சிங்கிள் ரூம் தான் காலையில போனோம்ல. போயிட்டு 520 நினைக்கிறேன். எனக்கு மத்தியானம் போனோமா? சரி 520 ரூம் நம்பர் நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு. ஓபன் பண்ண உடனே கட்டிலுக்கு அந்த சைடு விண்டோ உள்ள போனேன். வா செம்மையா இருக்கு ரூம் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் செட் பண்ணிக்கலாம். வந்து பேக் எல்லாம் அப்படியே மேல வச்சுட்டு கிளாஸுக்கு போனோமா. போயிட்டு வந்து ஈவினிங் ரூம் கூட போய் உட்காரல. அதுக்குள்ள இந்த சீரியஸ் பண்ண வேலையால ஹாஸ்டல் மாத்திர சைனை வாங்கிட்டு அந்த ரூம் காலி பண்ணிட்டு வந்தேன். காலி பண்ணிட்டு வந்தா இல்ல திரும்ப இங்கதான் இருக்கணும் அப்படின்றாங்க. அட பாவீங்களா. பிரம்மபுத்திரா நம்ம 2 பேரும் இருந்தோம். நீ ஒரு வாரம் இருந்திருப்பியா பிரம்மபுத்திரால? ஆமா, ஒரு வாரம் இருப்பேன். நான் எனக்கு அடுத்து இன்னும் ஒரு வாரம் எவனுமே இல்ல. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? நைட்டு விஸ்வநாதன் விஜய் அந்த ரூம்ல இருப்பாங்களே, சாயங்காலம் ஓடி போயிருக்கேன் அந்த ஹாஸ்டலுக்கு. ஆனா தனிமையில இருக்கிறதுக்கு அங்க எவ்வளவு பரவாயில்லன்னு இருந்துச்சு. அப்புறமா திருப்பி நம்ம எல்லாத்தையும் நர்மதால போட்டாங்க வார்டன் பக்கத்து ரூம்ல. மத்தவங்க எல்லாம் ரூம்குள்ளேயே இருப்பாங்க. நம்ம தான் ஏதாவது லூஸ்தமா பண்ணிருப்போம். எக்கச்சக்கமா டேர் பண்ணிருக்கோம். ட்ரூத் ஆறுதாரு, நான் டேருன்ட்டேன். சரி, எப்பயுமே அவனுமே ரவுண்ட்ஸே வர மாட்டாங்கன்ட்டு எனக்கு என்ன கொடுத்தாங்க தெரியுமா? ட்ரௌசர் போட்டிருந்தேன்ல, ட்ரௌசருக்கு மேல நவனியோட ஜட்டிய போட்டு ரவுண்ட் ஓடு. நான் ஞாபகம் இருக்கா? நம்மளோட இது மட்டும் விங்க மட்டும் சுத்திட்டு பண்ண முடியாது. சரி விங்க மட்டும் சுத்த அப்படின்னாங்க. நீங்க மட்டும் சுத்துனாங்க. நான் பேண்ட் ட்ரௌசர் மேல சட்டிய போட்டுட்டு நீங்க சுத்துறேன். சாம்பிள் கூட இன்னொரு அந்த ஈசி சார் இருப்பார்ல, அவரு டேய் யாரா அதுன்னு கத்திக்கிட்டு ஓடி நடந்துறா 2 சைடு. நான் அப்படியே இந்த விங்க பாதியில போயிட்டு அப்படியே சரக்கு ரூம்ல ஓடிட்டேன். நானும் நவனி ரூம்ல அப்படி உட்காந்துருக்கோம்.
நான் எப்படி ட்ரௌசர் மேல அப்படியே சட்டி இருக்கு, நானோட சட்டி இருக்கு, இப்படியே உட்காந்துருக்கேன். ஏ ரூம் கிளியன்ட்டு இரு இரு ஒண்ணும் இல்ல, இரு 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 ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, இரு 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 இருன்றியா. அவரு அவர் வராரு, ரூமுக்கு போங்கடா அப்படின்னு போயிட்டாரு. கொஞ்சம் ஒத்து பாத்துருந்தா நீ என்னடா சூப்பர் மேன் மணிக்கு ட்ரௌசர் மேல சட்டியை போட்டு உட்காந்து இருப்ப. அப்புறமா செகண்ட் இயர் ஃபுல்லா விழுந்துட்டு பயோடெக்னாலஜியோட டார்கெட்டா இருந்தேன். அப்ப அது ஒரு கட்டத்துக்கு மேல ரைட்டு, இவன் இப்படிதான், இவன் என்ன சொன்னாலும் திருந்த மாட்டான்னு அவங்களே முடிவு எடுத்துட்டாங்க போல. ஆனாலும் பிரச்சனை இல்ல, மாட்டேன். ஹாஸ்டல்ல இருந்து கேம் விளையாண்டு மாட்டினது, செகண்ட் இயர் ஃபைனல் இயர்ல போன் மாட்டுச்சு. எப்படி தெரியுமா போன் மாட்டுச்சு? உள்ள 10 பேர் இருக்காங்க. பியஸ்டா, நம்ம ஃபியூஷன் ஸ்பார்க் அந்த டீம் பேரு. ஆமா, உட்காந்து அவளுக்கு டான்ஸ் ப்ளே பண்ணி விட்டுட்டு நம்ம பசங்களை வீடியோ எடுத்துட்டு இருந்தோம் எல்லாரும். முத்துசெல்வே எப்படின்னு இருக்கா, முத்துசெல்வெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ரெக்கார்ட் பண்ற உட்காந்து அப்புறமா சில்லாக்ஸ் பாட்டை போட்டு உட்காந்துட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. முத்துசெல்வன் தான் என் போன் வச்சிருந்தேன். போன் அப்படியே ஸ்லாப்ல வச்சிருக்கேன். நான் திரும்பி எடுத்து இப்படி உள்ள வைக்கிறதுக்குள்ள பாத்துட்டியா, போன பிடிக்கிட்டியா. அடுத்த நாள் ஹெச்ஓடிக்கு நோட்டீஸ் வந்திருக்கு போல. ஹெச்ஓடி அப்பதான் நம்ம ஹெச்ஓடி அப்பதான் நான் வந்து ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு எங்க அப்பா வந்து பேசிட்டு போனாரு, ஹெச்ஓடி தம்பியா ஹாஸ்டல்ல சேர்த்துட்டேன்ட்டு. ரொம்ப நல்லது அப்படின்னாரு எங்க அப்பா. அப்புறமா எங்க அப்பா போனதுக்கு அப்புறம் இப்பதான் உங்க அப்பா மூஞ்சில ஒரு தேஜஸ் தெரியுது, பையன் வாழ்க்கையில உருப்பட்டுருவான்னு ஒரு தைரியம் தெரியுது. யோ நான் அவன் சொன்னாலே கேட்க மாட்டேன், நீனே சொல்றது இருந்துச்சு எனக்கு. சொன்னானா சரி, சொன்னா சரி ஓகே நம்மளும் உருப்பட்டுருவோம் போலன்ட்டு ஒரு வாரம் 1 week later போன் மாட்டிக்கிச்சு. கூப்பிட்டுங்க. நீ போனோடனே இந்த மணி பாத்தியா, ஐம் நாட் சர்ப்ரைஸ்ட். ஃபோர்த் இயர்ல ஒருத்தர் போன் மாட்டிக்கிட்டான். நாங்க நீதான் தெரியும் போ அப்படின்னா எனக்கு அவ்வளவுதான் கான்ஃபிடன்ஸ். யோசிச்சு பாரு, நீ நானும் அருண் 3 பேரும் சார் ரெக்கமெண்டேஷன் இருந்தாங்க சார் உள்ள போய் நின்று இருந்தான்னு வச்சுக்க. அதுக்கப்புறம் போனா அவனை பாக்குறதுக்கு இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் நியூ ஹேவன்ல ஆஃபர் லெட்டர் வாங்கினதுக்கு அப்புறம் கொண்டு போனேன். அமெரிக்கா போறேன் நானு, அமெரிக்கா அப்படின்ட்டு. அவன் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் நியூ ஹேவன் இது 3rd tier யூனிவர்சிட்டி தெரியுமா அப்படின்னா, தெரியும் சார், எனக்கு இதான் சார் ஃபீஸ் அஃபோர்டபுள்னு. பக்கத்துலதான் 7 இருக்கு, அங்க முடிஞ்சா போய் ஷிஃப்ட் பண்ண பாரு அப்படிங்கிறான். ஃபீஸ் யாரும் நீயா கட்டுவ அப்படின்னு கேட்கணும்னு தோணுச்சு. பட் இருந்தாலும் ஓகே சார், ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் சார் அப்படின்ட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்டே ஒரு ஈகோ பிடிச்ச டிபார்ட்மெண்ட் தான். ஆளே அது உட்காந்து அந்த கேஷியருக்குலாம் அவ்வளவு டென்ஷன் ஆவாண்டா. எங்க தாத்தா அனுப்பி ஃபீஸ் கட்ட சொன்னா உங்க பேரே வர மாட்டானா. நம்ம ட்ரிப் போனது, ட்ரிப்பானா எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. நம்ம போனோம்ல கொடைக்கானல்ல, கூகுள் மேப்ஸ் பார்த்துட்டு எங்கேயோ போறோம்ட்டு வண்டியில இருந்து அப்படியே ஸ்லைட் பண்ணிட்டு போனா கடைசி படியா இருக்குது. நான் CT100 திருப்பி கஷ்டப்பட்டு இழுத்து, அப்ப நம்ம கிட்ட சத்தும் கிடையாது, ட்ரிப் போன எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. எட்ரா வண்டியா போடா கொடைக்கானலுக்கு. இங்க வந்து நானே 4 years ago இதெல்லாம் கெத்து நடந்து எடுத்த ஸ்னாப்புகள் அழகா தரடா இருக்கா. இது வேண்டாம், இதை தவிர்த்திருக்கலாம். இது தவிர்த்திருக்கலாம். அதை விடு, ஹாஸ்டல்ல போன விடல. அது என்ன கோதாவரியா தேடியாரு கோதாவரியில நம்ம தலைவர் விஜய் என்ன பண்ணாரு, என்னால படிக்க முடியல, நான் டிராப் அவுட் பண்ண போறேன், டிராப் அவுட் பண்ணி இது பண்ண போறேன். அண்ணன் நம்பர்ல இருந்து எனக்கு போன், யாருன்னு தெரியல. நான் உடனே போனை நடுவுல போட்டுட்டோம். போன பண்ணேன், நவனி எடுத்தியா ஹலோ அப்படிங்க. ஹலோ யாருன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி நாள் தான் வந்து நீங்க நம்பர்லாம் வாங்கினாங்க, உங்க போன்ல இருக்க நம்பர் எடுத்துட்டு கொடுத்துட்டு போ, பட் அப்படின்னு கொடுத்துரு, ஹாஸ்டல்ல கொடுத்துட்டு போனாங்க. போன் எடுத்து செக் பண்றாங்களா போன் நவனி அட்டன் பண்ணியா. அப்புறமா தான் சொன்னாரு, நான் விஜயோட அப்பா பண்ணாரு. அப்புறமா ஓகே நான் பேசல, நான் ஹாஸ்டல்ல இருக்கேன்னு சொல்ல முடியாது, வீட்டுல இருக்கேன்னு. நவனி வந்து என்னோட அண்ணன் ஆகிட்டியா.
நவனி வந்து இந்த மணிக்கு அப்புறமா அவங்க அப்பா சொல்றாரு, இந்த மணிக்கு படிக்க மாட்டேன்றான்ப்பா, டிராப் அவுட் பண்ணிட்டு ஆர்ட்ஸ் படிக்க போறேன்றான்ப்பா, ஆர்ட்ஸ் படிக்கிறேன். அப்புறமா வீட்டுல அப்படி ஹாஸ்டல்ல அப்புறமா வந்து இல்ல நீ இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னா ஹாஸ்டல்ல இருக்க மாட்டேன், வீடு வேணும்னா எனக்கு தனியா பைக் வேணும் அப்படிலாம் கேட்கறான்ப்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, கொஞ்ச நாள் விடுங்க சரியா போயிருந்தா போன வைக்க போறப்ப. சரிப்பா உங்க பேர் என்னன்னாரு. டிங் 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 4 பேர் முடிக்கிறோம். மார்ட்டின். எனக்கு அண்ணனே கிடையாது. அவன் நவனி மார்ட்டின் அப்படின்னா, மார்ட்டினா டேய் நான் நிரூபித்திரன். மார்ட்டின் நிரூபித்திரன் மார்ட்டின். ஏன்னா நவனி ஸ்ட்ரைட்டா மார்ட்டின், எனக்கு ஸ்ட்ரைட்டா தியரி சரியா நவனி மார்ட்டின். அவங்க அப்பா வீட்டுல சொல்லிருக்கான் போல, விஜய் ஏதோ மார்ட்டின் பேசுனீங்க, இன்னும் அண்ணன் மார்ட்டின் பேசுனேன், நின்னுக்கு அண்ணனா அப்படின்ற விஜய், நின்னுக்கு அண்ணன் மார்ட்டினா அப்படின்னு இருக்கேன் அவங்க அப்பாட்ட. நாங்க வந்து போன் நோண்டிட்டு இருப்போம். ஐபிஎல் டைம்னா கிரிக்கெட் அப்ப எல்லாருமே தெரியும். உட்காந்து ஐபிஎல் டைம் அப்ப இவன் வருவாப்ல, ரவுண்ட்ஸ் வருவாப்ல. அன்னைக்குதான் நானும் சீரியஸ் சண்டை போட்டேன். நான் அவன் வந்து போனு எவனாச்சும் பிடுங்க, நானா போன் இருக்கும் தெரியுங்கள கத்திக்கிட்டு இருக்க உட்காந்து மிஸ்ல. நான் பேசதான் பத்தி, நீ பேசினாலும் கத்துறடா அப்படின்னா ஒத்துக்கிற மணிக்கு தான் பேசினாலும் கத்துற மணி தான் இருக்கு, அது வேற விஷயம். சரி இன்று வந்து சண்டையை போட்டு ரூம்ல உட்காந்து திரும்பி போன் நோண்ட ஆரம்பிச்சிட்டோம். அட்டண்டன்ஸ் டைம் அவர் வந்து கதவை தட்டுற வரைக்கும் போன் நோண்டும். அன்னைக்கு முத்துசெல்வன் நவனி போன நவனி சார்ஜர் என் டேபிள்ல தானே இருக்கும் சார்ஜர் வந்து இந்த மணி முத்துசெல்வன் வந்து இந்த மணி போன் நோண்டிட்டு இருந்தா. ஐவன் சார் அட்டண்டன்ஸ் எடுத்துட்டு இருந்தாங்க, நாங்களும் ஜாலியா நோண்டிட்டு இருந்தோம். முத்துசெல்வன் வந்து நவனி சொன்னியா, முத்துசெல்வா போன வீடா மறைச்சு வீடா ஐவன் சாரா கூட இருக்கலாம். நான் நீ கதவை தரடா ஐவன் சார் போயிட்டாருன்ட்டு நோண்டிக்கிட்டே இருந்தா. கதவை திறந்தா ஐவன் சார். முத்துசெல்வன் போன உள்ள வைக்கிறியா, போன் இருக்கு திரும்புடான்ற. சார் ஒண்ணும் இல்ல சார், ஒண்ணும் இல்ல சார். தெரிய போன் சவுண்ட் வருது, லைட் லைட்டா எப்படி நிக்கியா. சரி நவனி போன் சிக்குச்சு அப்படின்னு நவனி போன் சிக்குச்சு. என் போனை வந்து நான் இடுப்புல சொல்லிக்கிட்டேன், என் போன் வந்து இடுப்புல சொல்லிட்டேன். ஸ்ரீஹரிஸ் வந்து போனை சைட்ல வச்சு அது மாதிரி தலைவாணி போட்டாருன்னு நினைச்சாரு. இந்த மணிக்கு நம்ம முத்துசெல்வன் வந்து இப்படி மாட்டிக்கிட்டு வந்து முத்துசெல்வன் எல்லாரும் போக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். நவனி கதவை தட்டி இப்படியே நிக்கிறேன், என்னடா பண்றீங்கன்னு நவனி பாத்துக்கிட்டு இருக்கேன், என்னடா பண்றீங்கன்னு 3 பேரும். நான் தெளிவா ஒழிச்சிட்டேன், நான் வந்து அப்படின்னு ஜாலியா உட்காந்துருக்கேன். அவனை முதல்ல மறைக்கிறத விட்டுட்டு இவனை மறைக்க சொல்றான்ட்டு எங்க பிட்ட காட்டியான். நான் தான் இடுப்புல வச்சிருக்கேன். ஸ்ரீஹரிஸ் போன் இங்க இருக்கு, தலைவாணி பக்கத்துல இருக்கு. போன் பப்பரப்பான்ட்டு நிக்குது அவரு சீரியஸ். தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு இங்க எல்லாருக்கும். எங்களுக்கு என்ன பண்றேன், அவரும் நானே தலைவாணி எடுத்து போன் மேல வைக்கிறேன். பார்த்ததுக்கு அப்புறம் முழுசா நடந்ததுக்கு அப்புறம் இதுக்கு முக்கியம் எப்போ பார்த்து யூஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. அதோட மோஸ்ட் என்னன்னா போனான் அப்பதான் மிஸ் பண்ணிட்டு ஜன்னல போயிட்டு திறந்து மேட்ச் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஜன்னல் கொக்கி போல கதவை திறந்து சொல்லிட்டு போனேன் அப்படின்னாரு. 3 பேர் மேட்ச் பார்த்துட்டு இருக்கோம். நீ செட்டப் பாக்குறியா? இதான் என் ஸ்லீப் செட்டப். ஓ அது கிச்சனா? ஆமா அது கிச்சன். எனக்குள்ள ஒரு ரூம் தெரியுது பாத்தியா, அதான் நவனி ரூம். இந்த சைடு இன்னொரு ரூம் இருக்கா பின்னாடி உனக்கு முன்னாடி? இதே ரூம், அதுக்கு முன்னாடி இன்னொரு 3rd ரூம். ஓகே. என்ட்ரன்ஸ் கிச்சன் பக்கத்துல இருக்கோ? என்ட்ரன்ஸ் ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி இருக்கு. என்ட்ரன்ஸ் இந்த ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி. ரூம் நல்லா தான் இருக்கும். வந்தாங்களே யாருனாலும் வந்து தங்கிட்டு போலாம், தங்குற செலவு இல்ல. காலேஜ்ல இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி அகாமடேஷன் பண்ணி ஒரே ஒரு குறை ஏசி ஒன்று இருந்துக்கலாம். ஏசி என்ன மஜாவா இருக்கும். ஃபார்முலா 1 பாப்பியா? இன்னும் நான் நடக்குது அப்படியா? முன்னாடி ஏதோ எனக்கு இந்த டேட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுல ரொம்ப ரொம்ப வீக் நானு. ஆனா நான் நினைச்சேன் ஃபார்முலா 1 சைடாச்சும் போய் பார்ப்போம். கிரிக்கெட் பார்க்க மாட்டேன், இது பார்க்க மாட்டேன், ஃபுட்பாலும் பார்க்க மாட்டேன். சரி ஏதாவது ஸ்போர்ட்ஸ் பாக்குறதா என்ன பார்க்கலாம், ஃபார்முலா 1 பார்க்கலாமா அப்படின்னு பார்த்தேன். அதுக்கப்புறமும் அதெல்லாம் என்னோட திங்ஸே கிடையாது போல அப்படின்னு நேச்சர் டாக்குமெண்ட்ரி பார்க்கணும் டிவி போட்டனாலே அதான் ஃபர்ஸ்ட் சோனி பிபிசி எடுத்து போட்டு நான் டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் பார்க்கணும். நான் சின்ன வயசுல அதுவும் பார்ப்பேன், சோனி பார்க்க மாட்டேன். நான் என்ன பாரு, கிரிக்கெட் பார்ப்பேன், ஃபுட்பால் பார்ப்பேன், ஃபார்முலா 1 பார்ப்பேன். டிவி சேனல்ல வந்து நமக்கு காமன் அப்படின்னு எடுத்தோம்னா இந்த இதுதான் வரும். டிஸ்கவரி சேனல்ல மேன் வெர்சஸ் வைல்ட், அமெரிக்கன் டிகர்ஸ். அமெரிக்கன் டிகர்ஸ் தெரியுமா? ஏலியன்ஸ், ஏன்சியன்ட் ஏலியன்ஸ். பைத்தியமா இருப்பேன். பான் ஸ்டார்ஸ்,
லீப்பு பிட்புல். நான் வந்து 10th வரைக்கும் எங்க வீட்டுல ஹிஸ்டரி டிவி எடுக்காது. அப்புறமா உட்காந்து ஹிஸ்டரி டிவின்னு பார்த்தா எடுத்தோடனே நான் ஃபர்ஸ்ட் பார்த்தது பேகேஜ் பேட்டில்ஸ். அந்த யானை விடுவாங்களா நல்லா இருக்கேன்னு அப்புறமா ஃபுல்லா உட்காந்து வீட்டுல இருந்தாலும் ஹிஸ்டரி டிவி தான் பார்ப்பேன். நான் அப்படியே இந்த கீழே போனா ஓஎன்ஜி ஏமரா இந்தியால தான் இன்ட்ரோடியூஸ் ஆனேன்னு நினைக்கிறேன் ஹிஸ்டரி டிவிக்கு. அதுக்கப்புறம் இந்த லீப்பு பிட்புல் கார்ஸ் பத்தினதெல்லாம் வரும்ல, அது பார்ப்பேன். லிப்பு பங்களாதேஷ்காரன். எனக்கு வந்து இந்த ஈகிள் ஸ்டைல் டிசைன் வேணும், ஈகிள் ஸ்டைல்ல இந்த கார் இருக்கணும்னு. அமெரிக்கன் டிகர்ஸா பூம் பேபி. இல்ல நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க, இதுக்கோட மதிப்பு 6000 பவுண்டு தான் எனக்கு குறைஞ்சது வேணும். 6000 பவுண்டு கொடுத்தா என்னால கட்டுப்படி ஆகாது. உங்களுக்கு நான் 2000 பவுண்டு தரேன். 2000 பவுண்டு எங்க இருக்கு, 6000 பவுண்டு எங்க இருக்கு, நடுவுல 4000 பவுண்டு இருக்கு. கடைசியில சொல்றாங்க தம்பி இதெல்லாம் ஸ்கிரிப்ட்ன்றாங்க. நானும் அந்த வரைக்கும் போய் அதை மெஷின் வச்சு தேடிட்டு இருப்பாங்க. இங்கதான் ஏதோ இருக்குது, வாங்க நம்ம தோண்ட போறோம் அப்படின்னு பெரிய பெரிய மெஷின்லாம் எடுத்துட்டு வருவாங்க. இன்னும் பெருசா நோண்டிட்டு இருப்பாங்க. கரெக்டா ஆடு போட்டுருவாங்க. என்னடா இது ஆடை போட்டாடுங்க, சரி வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு மறுபடியும் வருவாங்க. மறுபடியும் ஆடு முடிச்சுட்டு வந்தா மறுபடியும் அந்த மெஷினை தூக்கிட்டு வருவாங்க, இங்க தேட போறோம் அப்படின்ட்டு. இப்பதானடா தேடி கண்டுபிடிச்சீங்க அப்படின்ட்டு இருக்கும். சின்ன வயசுல பார்த்தது 3rd 4th 5th. பாக்குறதோட எல்லாம் நிப்பாட்டுறது இல்ல, உட்காந்து இம்ப்ளிமெண்ட்டும் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அது வந்து இந்த கிராண்ட் கேனியான் போனப்போ உழுவு அந்த மாதிரி கண்டது பண்ணுவேன். மண்புழு எடுத்து நான் எறும்போட நிறுத்திட்டேன். எறும்பு புரோட்டீன் சொன்னாங்க, அது தின்னு பார்த்தேன். அது ஓகே நல்லா இருந்துச்சு. ஈசல் வந்து சும்மா சாப்பிட வேண்டாம், நம்ம ரோஸ்ட் பண்ணலாம் விட்டு அப்படியே ரெக்கையோட பிடிச்சி விளக்குல காமிச்சு நல்லா கருகி போச்சு. தின்னா அப்படியே அந்த கருப்பு கலர்ல ஒரு டேஸ்ட் இருக்கும்ல, நீ பர்ன் பண்ணி சாப்பிடறடா. வைல்டு ஒருவேளை நான் வைல்டுல போய் மாட்டிக்கிட்டு ஜஸ்ட் ஃபயர் மட்டும் தான் இருக்கேன், நான் எப்படி ரோஸ்ட் பண்றது? ஜஸ்ட் ஃபயர்ல இருந்தா அப்படி வச்சு ரோஸ்ட் ஆகும். அப்புறம் இன்னொரு சர்வைவல் ஸ்கில் தான் கத்து கொடுத்தேன். அந்த மாதிரி இந்த கிராண்ட் கேனியன்ல வந்து பள்ளமா இருக்கும்ல, உள்ள போய் மாட்டிக்கிட்டோம்னா எப்படி மேல வரணும்ன்றதுக்கு கால் முன்னாடி காலை எப்படி வச்சுக்கணும், பின்னாடி காலை இந்த செவத்துல வச்சுக்கணும், முதுகு ஒரு சப்போர்ட் வச்சுக்கிட்டு அப்படியே புஷ் பண்ணி ஏறணும்னு சொன்னான். நான் சும்மா இல்லாம ஒரு கரண்ட் கம்பம் ஒரு வீடு அது மேல அப்படி ஏறி பாத்துக்கிட்டு இருப்பேன். அப்புறம் பாட்டி வீடு மரம் ஏறி கொஞ்ச தூரம் போவேன், அப்புறம் அங்கிட்டு சறுக்கிட்டு வந்துடுவேன். எங்க பாட்டி வீட்டுக்கு முன்னாடி மரம் இருக்கும், அந்த மரத்தை பிடிச்சி ஏறி பாட்டி வீட்டுல ஊட்டி இருக்கிற பாட்டி வீட்டுல மேல ஏறி இருந்து உள்ள போனேன். அந்த மாதிரி எல்லாம் பண்ணி நிறைய சாகசங்கள். 11 years ago என்ன சொல்லணும்னு நினைச்ச மறந்துட்டேனா. WWE பாப்பியா? அந்த கேமோட ஸ்மாக் டவுன் எத்தனாவது இருக்கு இருந்த பெயின். நானும் கலாமும் செகண்ட் இயர் படிக்கிற வரைக்கும் அந்த கேம் ஆடிட்டு இருக்கோம். பெயின் இப்படி 2015 எப்படி இருக்கேன் பாரு. இதான் சம்பந்தம் இருக்கு. இது வேற யாரும் நல்ல பையன் மாதிரி இருக்காங்க. நான் நல்ல பையன், இப்பயும் நல்ல பையன் தான். யாரு இல்லைன்னு சொன்னா எனக்கும் அவனுக்கு திகில நிறைய நடந்திருக்கு. சொன்னோம் மாவீரன் படம் நம்மளாம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? நீ நானு அருண் சிவகார்த்திகேயன் படம் மாவீரன். 3 மணிக்கு வாட்டி ஓடி இருந்தோம், வீட்டுக்கு வரலான்னு போயிட்டு இருந்தோம். காந்தி இந்த அந்த ரோடு நைட்டு 3 மணிக்கு எவனுமே இருக்க மாட்டியா. ஃபர்ஸ்ட் எவனுமே இருக்க மாட்டியான், இருட்டா இருக்கு. முன்னாடி எங்களுக்கு கார் இல்ல, பின்னாடி எங்களுக்கு கார் இல்ல. அந்த விருதுநகர் சிவாசி போற ரோடு தானே, விருதுநகர் டு மெப்கோ போற ரோடு. சைட்ல 2 முழுக்காடா இருக்கும், இல்லன்னா காஞ்சு போன நிலமா இருக்கும். நான் நவனி போயிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு பலூன் ரோட்ல ரெட் கலர் பலூன் பின்னாடி த்ரெட்டோட அந்த இட்டு படம் பலூன் மணிக்கு நான் ரோட்ல டங்குன்னு குதிச்சுக்கிட்டு இருக்கு. நான் நவனி 10 நிமிஷம் ஓடிட்டு இருக்கோம், முன்னாடியும் கார் போல பின்னாடியும் கார் போல. எப்படி இந்த பலூன் இருந்துச்சு, எங்க இருந்து? வீடு இல்ல பக்கத்துல, ஓப்பன் காடு. நானே அடிச்சு ஓட்டுறான்னு போன. நான் 120 திருவுறேன். யோசிச்சு பாருங்க, இல்ல நட்டு ரோட்ல முன்னாடி கார் போயிருந்தாலும் பரவாயில்ல, 10 நிமிஷமா அடி இருக்கும், முன்னாடியும் கார் போல பின்னாடியும் கார் போல. ஒரு பலூன் நடு ரோட்ல நீங்க குதிச்சுக்கிட்டு இருக்கு. எல்லாம் அள்ளு விட்டுருச்சு எனக்குலாம். என்னடா இங்கதான் பலூன்லாம் அது நைட் டைம் அந்த ரோடு சொன்னா நவனிக்கு தான் ஞாபகம் வருது. ஒரு BMW காரண்ட போய் மாட்டினான்ல, அவனை வந்து ஒரு நாள் கெஸ்ட் எபிசோடு நவனி வாழ்க்கையில் நடந்தது என்ன அன்னைக்குன்னு உட்காந்து போட்டுடுவோம். நவனி சொல்லுங்க என்ன சொன்னதுக்கு நிறைய சொல்லுவியா, போன் என்னென்னமோ சொல்லுவியா. அது நல்லா நவனி எபிசோட் மட்டும் ஒரு நாள் தனியா அவனே நரேட் பண்ண சொல்லலாம். அதெல்லாம் அவனே நரேட், அவன் தான் நல்லா சொல்லுகிறான். சரி நரேஷ் முடிச்சுக்குவோமா?